சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே பரிகாரம் பண்ணால் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். இந்த சூரிய கிரகணத்தப்ப எதுவும் பண்ணாமல் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறவு நம்மளுடைய மூதாதையர்கள் சாபம், அப்புறம் குலதெய்வ வழிபாடு குறைபாடுகள் இதெல்லாமே வழிபாடு முறைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அந்த வழிபாடு மூதாதையர்கள் அமாவாசை வழிபாடாக எடுத்துக்கலாம். அமாவாசை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இறை வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும் அன்னைக்கு. ஏன்னா சூரிய கிரகணத்தப்பம் தர்ப்பைப்புல் வந்து எல்லா நெகட்டிவ்ஸையும் அகற்றக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து திதிகளுக்கும் கல்யாண இதுகளுக்கு அது எல்லாமே நம்ம வந்து அந்த தர்ப்பைப்புல் இல்லாமல் செய்ய மாட்டோம். இதே இது ஒரு கலசம் ஏற்றி கும்பிடும் போதும் அது வந்து எப்படின்னா சூரிய கிரகணத்துக்கு அப்போ பெஸ்ட் ரிசல்ட் கொஞ்சம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாய்ப்புகள் கூடி வருவது இதெல்லாமே நல்லா இருக்கும். பிஸ்னஸில் ஒரு நல்ல இதாக இருக்கும். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், வரக்கூடிய பிப்ரவரி 17 சூரிய கிரகணம் வருது. ஸோ இந்த கிரகணம் வரும்போது நம்ம என்னெல்லாம் விஷயம் கவனமா இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம். சூரிய கிரகணம் வந்து இந்த ஆண்டின் முதல் கிரகணம் பிப்ரவரி 17. இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே பரிகாரம் பண்ணால் ரொம்ப சக்சஸ் ஆகும். இந்த சூரிய கிரகணத்தப்ப எதுவும் பண்ணாமல் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறவு நம்மளுடைய மூதாதையர்கள் சாபம், அப்புறம் குலதெய்வ வழிபாடு குறைபாடுகள் இதெல்லாமே நீங்கக்கூடிய இடமாக இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய வழிபாடு முறைகள் சிறப்பாக இருக்கும். சில பேர் காலையில எந்திக்கிறவங்க ரெகுலர் எந்திக்கிறவங்க என்ன பண்ணலாம், சூரிய கிரகணத்தப்பம் அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அந்த சூரிய கிரகணத்தப்பம் எவ்வளவு மெடிடேஷன் பண்றீங்களோ அவ்வளோ வலிமை அதிகமாக இருக்கும். அதனால தியானம் பண்ணுவது அந்த நாளில் சிறப்பாக இருக்கும். பொதுவாக சூரிய கிரகத்தில் எல்லா கோயில்களும் நடையும் சாத்தியிருக்கும். அதனால நீங்க சூரிய கிரகணத்தப்போ இந்த விளக்கேத்துறேன் சாமி கும்பிட்ற சில பேர் காலையிலேயே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கேத்துறேன்னு ஒரு வேலை பண்ணுவாங்க. அது அன்னைக்கு பண்ணக்கூடாது, அது பண்ண வேண்டாம். அன்னைக்கு சூரிய கிரகத்துல வந்து இறைவன் எல்லாருமே உங்க கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாவே நிழலின் சூழ்ச்சியில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தை வந்து நம்ம இறை வழிபாடு பண்ணி இறைவனை வந்து ரொம்ப துன்புறுத்துற ஒரு வரம் கொடுக்க முடியாம பிளஸ்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம அவங்கள தள்ளக்கூடாது. அதனால அந்த சூரிய கிரகணத்தப்போ இந்த காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து விளக்கேத்துற அந்த தன்மை பண்ண வேண்டாம். அதே மாதிரி அன்னைக்கு அமாவாசையாக இருப்பதனால் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ இறந்தவங்களுக்கு அமாவாசை வழிபாடுகள் இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அமாவாசை வழிபாடுகளை பண்ணணும். அந்த வீட்டெல்லாம் சுத்தம் செய்து சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு எல்லா இடத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு கோமியம் இருந்தால் கூட கோமியம் வாங்கி வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமாவாசை வழிபாடு பண்ணணும். இந்த அமாவாசை வழிபாடு பண்ணி தர்ப்பணம் பண்ணி யாருக்காச்சும் தானம் பண்ணணும். சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு யாருக்காச்சும் தானம் பண்ணிட்டு என்ன தானம் பண்ணலாமா? காய்கறிகளை தானம் கொடுக்கலாம், அரிசி பருப்பு துவரம் பருப்பும் அரிசியும் தானம் கொடுக்கலாம், நெய் வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம். இது வந்து கோயிலுக்கு நெய் கொடுக்கலாம், அரிசி பருப்பு வந்து யாராச்சும் ஒரு உங்களுக்கு டீச்சரோ அவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கலாம். அப்புறம் காய்கறிகள் வந்து இல்லாத ஒரு சாப்பாடு வழி இல்லாதவங்க, பசு மாடுகள் வைத்திருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து தானம் கொடுக்கணும் அன்னைக்கு. இல்லாட்டா உணவு சமைத்து யாராவது எளியவர்கள் வலிமை குன்றியவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச அப்புறவு அதுக்கப்புறம் நீங்க வழிபாடு முறைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அந்த வழிபாடு மூதாதையர்கள் அமாவாசை வழிபாடாக எடுத்துக்கலாம். அமாவாசை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இறை வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும் அன்னைக்கு. ஏன்னா சூரிய கிரகணத்தப்பம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அந்த நாள் இறை வழிபாடு அவ்வளவா எடுக்கிறது மாதிரி இருக்காது. ஃபுல்லா மூதாதையர்கள் மட்டுமே நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இந்த சூரிய கிரகணத்தப்பம் வந்து நீங்க இறை வழிபாடுடன் சேர்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நீங்க 2 மணிக்குள் உங்களுடைய மூதாதையர் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் நேரத்துல இறை வழிபாடுகளுக்கு பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வர்றது முக்கியமானது. இந்த 12 மணி
2 மணிக்குள்ள நீங்க முடிக்க முன்னகுட்டி பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துடணும். இந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு அமாவாசை வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பசுமாட்டுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் உணவுகள், பழங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் அகத்திக்கீரை ஏதாச்சும் கொடுக்கும்போது அந்த ரொம்ப அதாவது சூரிய கிரகணம் முடிஞ்சு உங்களுக்கு வர்ற இது இருக்கு இல்லையா, கிரகண ஒளி, அது அந்த சூரியனுடைய ஒளி வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ பொதுவாவே இந்த கிரகணத்தின் போது எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. ஆனா இந்த தடவை வரக்கூடிய கிரகணம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இந்தியால தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நெறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்கலாம் இப்ப நம்மனால பார்க்க முடியும். ஸோ அவங்கலாம் வந்து காலையில ஃப்ரெஷ் அப் ஆகி ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ எந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணக்கூடாது மேம்? குறிப்பிட்டு இந்த காலை நேரத்துல இந்த 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள. கண்டிப்பா உணவு பண்ணக்கூடாது. உணவு சாப்பிடக்கூடாது. நீங்க வந்து 3:36க்கு சூரிய கிரகணம் தொடங்குது. அதனால இந்த தர்ப்பை புல்னு ஒண்ணு இருக்குது கடையில. அந்த தர்ப்பை புல்ல வந்து நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்லாட்டா உங்களுடைய பேக்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அதேபோல் பார்த்தா உங்க வீட்ல வந்து நீர் இருக்கிற இடம், உணவு வைக்கிற இடங்கள், சில உணவுகளை தூர கொட்ட முடியாத நிலைமையில் இருக்கும். அதுலெல்லாம் எல்லா இடத்துலயும் கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடி தர்ப்பை புல்ல போட்டு வச்சிருது. சில பேர் டேங்க்ல கூட போட்டு வைக்கலாம். ஏன்னா டேங்க் தண்ணியை கூட நம்ம வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு எடுக்க முடியாது. ஆனா டேங்க்ல கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தர்ப்பை புல்ல வந்து எல்லா இடத்துலயும் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த தர்ப்பையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு மேம்? ஏன்னா கிரகணமே நம்மள தாக்காது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அந்த தர்ப்பை புல் வந்து தெய்வீக சக்திக்குரியது. அதாவது புல்லுனாலே அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு கொடுக்குற மாதிரி தர்ப்பை புல் வந்து எல்லா நெகட்டிவ்ஸையும் அகற்றக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்து திதிகளுக்கும் கல்யாண இதுகளுக்கு அது எல்லாமே நம்ம வந்து அந்த தர்ப்பை புல் இல்லாம செய்ய மாட்டோம். இதே இது ஒரு கலசம் ஏற்றி கும்பிடும் போதும் அது வந்து எப்படின்னா ஒரு இது எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து எப்படி ஒயர் கொடுத்து கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு இறைவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்குற ஒரு புல்லாக அது இருக்குது. அதனால தான் அதுல அவ்வளவு வலிமை இருக்கு. தர்ப்பை புல்லில் உட்கார்ந்து நம்ம மந்திர ஜபம் செய்வது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதனால அந்த தர்ப்பை புல் வந்து உள்வாங்க திறமை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த புல்லை தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது எல்லா இடத்துலையும். அதனால தான் நம்ம வந்து இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் அதிர்வுகளை எல்லாம் இந்த தர்ப்பை புல் வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த தர்ப்பை புல்லை நம்ம வந்து பயன்படுத்துறோம். அந்த தர்ப்பை புல்லை பயன்படுத்தி நம்ம இந்த தண்ணி, சாப்பாட்டுக்கு, டிராவல் அப்போ அதிலெல்லாம் வச்சுக்கிட்டு போகும்போது நம்மளுடைய இந்த சூரிய கிரகணத்தால் வரும் நெகட்டிவ் வந்து நம்ம வீட்டுக்கும் வராது, உணவிலும் தாக்காது. அதனாலதான் அதை வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ முன்னோர்கள் வழிபாடு இருக்கிறவங்க இந்த கிரகணத்துக்கு அப்புறமா வீடை கிளீன் பண்ணிட்டு முன்னோர் வழிபாடு பண்ணலாம். முன்னோர் வழிபாடு பண்றது இல்ல அப்படின்னா கிரகணத்துக்கு அப்புறம் வீடை கிளீன் பண்ணிட்டு நம்ம நார்மல் கடவுள் வழிபாட்டோட அன்றைய நாளை வந்து நம்ம தொடங்கலாம் இல்லையா? சூரிய கிரகணத்துக்கு அப்புறமா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இது குறிப்பிட்டு ஏதாவது ராசிகளுக்கு ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா மேம்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் உருவாகும். வேலையில் மாற்றம், அந்த மாதிரி இடமாற்றமோ இல்லாட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால் வரக்கூடிய மாற்றம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக காமிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றமாக கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் இந்த மாற்றங்கள் வந்து சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் லைஃப்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி உருவாகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்ப சூரிய கிரகணத்தினால் நம்மளுக்கு வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அதீதமான ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக உருவாகும். அதனால அவங்க வந்து இந்த சூரிய கிரகணத்தை அப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் எதை பத்தியும் யாரை பத்தி பேசாமல் அப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஓரளவு கும்பராசிக்காரர்கள் இதை வந்து ரிகவர் ஆக்கலாம் அப்படிங்கிறது இருக்கிறான். அதனால இங்க சூரிய கிரகணத்தில் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து என்னன்னா கடன் சார்ந்த பிரச்சனை அல்லது உடல் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தாவத்தினால் நிறைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசல்கள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற இடத்தான். அதே இது கன்னிராசிக்காரர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
மறைமுகம் எதிரிகள் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது வந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்ப பெஸ்ட் ரிசல்ட் கொஞ்சம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாய்ப்புகள் கூடி வருவது, இது எல்லாமே நல்லா இருக்கும். பிசினஸ்ல ஒரு நல்ல இதா இருக்கும். ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கூட உங்க பெஸ்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இது அப்புறமா பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வந்து அசம்பந்தமான தன்மை இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியம் நெறைய விரயம் பண்ணக்கூடிய தன்மையும், நெறைய ஊர்வலி செய்யக்கூடிய தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் மேசராசிக்காரர்களுக்கு வந்து சூரிய கிரகணம் வந்து ஓரளவு ஒரு அதாவது மூத்த சகோதரர் இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். லாபம் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே இது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமான ஒவ்வொரு விஷயமும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சூரிய கிரகணத்தப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த ராசிகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.